சர்வதேச சந்தையில் நிலவும் போர் சூழல் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை 83.74 அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்டன் ரக மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை 87.92 அமெரிக்க டாலர்களாக நிலவுகிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.029 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டணிக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் எரிசக்தி சந்தையில் இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது உலக நாடுகளின் எரிபொருள் இறக்குமதி செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நேற்று இரவு முதல் இலங்கையில் லிட்ரோ நிறுவனம் எரிவாயு சிலிண்டர்களினுடைய விலைகளை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாவாகும். அதேபோல 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதேவேளை உடன் அமலுக்கு வரும் வகையில் சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும் பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவை 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற அத்தியாவசிய எரிசக்தி மூலகங்களை பெறுவதில் நாடு முழுவதிலும் உள்ள பேக்கரிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்றும் அந்த சங்கம் உறுதி செய்துள்ளது. ரத்தோலுகமவில் சங்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார்.